போலீஸ் கமிஷனர் வந்து சொல்றாரு, இதுக்கு மேல இங்க அம்மாவை நிக்க வச்சுக்கிட்டு இருக்காதீங்க, அம்மா உயிருக்கு ஆபத்து, அம்மாவை உடனே வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்கன்றாரு. நாங்கெல்லாம் என் குடும்பத்தை சேர்ந்தவங்க கூட இருந்தாங்க, கட்சி தொண்டர்கள்லாம் இருந்தாங்க, அவங்களெல்லாம் கிட்டையே அனுமதிக்கல, அவங்கெல்லாம் வெகு தூரத்தில் நிற்கிறாங்க. நாங்கள் அம்மாவை அழைச்சிட்டு போயஸ் கார்டை வீட்டுக்கு கொண்டு போனோம். அதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, இது வேண்டாம், இந்த அரசியல் எனக்கு வேண்டாம், இவங்கெல்லாம் வந்து என்னை கேவலப்படுத்துகிறாங்க, நான் தலைவர் வந்து உடல்நிலை சரியில்லை, நீ கூட வந்து உதவியாருன்னு சொன்னார், அதுக்காக தான் நான் வந்து இருந்தேன், அதனால் இது வேணான்ட்டாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்களை சீண்டிட்டாங்க, அதனால இவங்களை நம்ம சும்மா விடக்கூடாது, ஒரு முறை நாள் நம்ம வந்து காட்டணும் அப்படின்னு சொல்லி குடிவாதம் பண்ணி இருக்க வச்சு, அதுக்கப்புறம் அம்மா வந்து தேர்தல் காலத்துக்கு வராங்க. அப்போ நம்ம கட்சி இப்போ இருக்கிற மாதிரி தான் ரெண்டாவது பிரியுது, பிரிஞ்சு சேவல் புறா தனித்தனியாக நின்னோம். சேவல் 27 தொகுதியில் வெற்றி பெற்று முதல் பெண் எதிர்கட்சி தலைவராக அம்மா ஆகுறாங்க தமிழ்நாட்டில். அதன் பிறகுதான் திரும்ப தேர்தல் வருது, எதிர்கொள்கிறோம், வெற்றி பெற்று 91 முதல்வர் ஆகிறாங்க. அது மாதிரி அம்மா கிட்டத்தட்ட 15 வருஷம் தமிழ்நாட்டு மக்களுக்காக முதல்வர் ஆகி எண்ணற்ற திட்டங்களை எல்லாம் செஞ்சிருக்காங்க. அதில் கூட இருந்து எல்லா நல்லது கட்டையும் பார்த்தாலும் நான். அதனால இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, அதே போல ஒரு நிகழ்வு தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு கட்சியில். அப்போ அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. 2016 தேர்தல் முடிஞ்சு 72 நாள் ஆஸ்பத்திரியில் இருக்கோம். நான் வீட்டுக்கெல்லாம் அழைச்சிட்டு வர்றதுக்கு நல்ல நாள் பார்த்து வச்சுருக்கோம். திடீர்னு யாருமே எதிர்பார்க்காத ஹார்ட் அட்டாக் மாதிரி வந்துருச்சு. அதில் தான் அம்மாவுக்கு இப்படி ஆனது.